வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள எத்தனை பேருக்கு R15 பிடிக்கும் அப்படிங்கறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. R15M அப்படிங்கிற இந்த ஒரு வேரியண்ட்டை பத்தின ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். 2025 அப்டேட்டட் மாடல் பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதுலயும் இந்த கார்பன் எடிஷன் பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. லுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஸோ இதுல வந்து கார்பன் எடிஷன் அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு கார்பன் ஃபைபர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பைக்கோட லுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கொடுத்துருக்காங்க. இந்த கார்பன் எடிஷன் 2025 மாடலோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,95,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல இருக்கு. R15M ஓட ஒரு பெஸ்டான விஷயம் என்னன்னா இது R1M அப்படிங்கிற பைக் வந்து சூப்பர் பைக் இருக்கு. அதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த கார்பன் எடிஷன் இருக்கு. அதோட ஒரு ரிப்ளிகாவா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் R15Mலயுமே உங்களுக்கு இந்த கார்பன் ஃபைபர் எடிஷன் அப்படிங்கறத ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட இன்ஜின்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். R15M பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பைக்ல 155 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18.2 ஹார்ஸ் பவரும் 18.4 ஹார்ஸ் பவரும் 14.2 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நல்ல இனிஷியல் பிக்கப் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பைக்ல கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா 140+ இந்த R15M வந்து போக முடியும். ஸோ இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய R15 மாடல்லே ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு பைக்னு சொல்லலாம் R15M. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபரே 100% யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட பேட்டர்ன்ஸ் எல்லாமே பாருங்களேன். இந்த பைக்கோட பேட்டர்ன்ஸ் எல்லாமே இந்த கவுலோட பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் ஃபைபரோட பேட்டர்ன் தான் இருக்கும். 100% உங்களுக்கு வந்து கார்பன் ஃபைபர் கிடையாது. பட் இதில் ஓரளவுக்கு கார்பன் ஃபைபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்பன் ஃபைபர் எடிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு கார்பன் ஃபைபராக இருக்கு. ஸோ இந்த ஒரு தனி கவுல் மட்டுமே பார்த்தீங்கன்னா 9,000 வந்து உங்களுக்கு ஆக்சசரிஸ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ R15M அப்படிங்கிற இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பைக்கோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சூப்பர் ஸ்போர்ட்ஸ்ல நமக்கு R1 இருக்கு இல்லையா? ஸோ அதோட ஒரு மாடலா M அப்படிங்கிற வேரியண்ட்டும் R15ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பைக்கோட ஃப்ரண்ட்ல இருந்து நம்ம போயிடலாம். ஸோ R15ஓட டிசைனுங்க. ஸோ ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல கிளாஸ் டியோட பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் கிளாஸ் டியோட பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லைட்ஸ் இருக்கு. டிஆர்எல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டே டைமில் ரொம்பவே நல்லா விசிபிலிட்டியாக தான் இருக்கு. ஏன்னா இது வந்து இப்போ அடிக்கிற வெயில நான் வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நல்ல விசிபிலிட்டியாக தான் எனக்கும் தெரியுது. அண்ட் உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்இடி பிளிங்கர்ஸ் அதாவது இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸும் இருக்கு. ஹசார்ட் வார்னிங் ஸ்விட்சும் வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட முக்கியமான விஷயம் இதோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சஸ்பென்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல பொறுத்த வரைக்கும் 37 mm கோல்டன் கலர் USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் KYB அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து நமக்கு 37 mm USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் இதாங்க MRF-ஓட ஜாப்பர் டயர். MRF-ஓட ஜாப்பர் FX1 டயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டயரோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100/80 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க 17 inch அலா வீலோட. ஸோ இந்த வீலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேசிங் ப்ளூ Yamaha-ஓட ரேசிங் ப்ளூ கலரில் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய டயராக இருக்கு. நல்ல பெஸ்ட்டான உங்களுக்கு 17 inch அலா வீலும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட டிஸ்க் பிரேக்கிங் ஏன்னா இந்த பைக்கில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 282 mm வந்து ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்க் பிரேக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் சேனல் ABS ஃப்ரண்ட்ல இருக்கு, சிங்கிள் சேனல் ரியர்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு டியூவல் சேனல் ABS வந்து கொடுத்துருக்காங்க அப்படிதான் நம்ம சொல்லணும். அண்ட் இந்த டியூவல் சேனல் ABS-ஓட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டமும் வந்து பைக்கோட ஸ்டெபிலிட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்ல உங்களுக்கு கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த R15M வந்து கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு கிளிப் ஆன் ஹேண்டில் பாருங்க. ரொம்ப ஷார்ட்டான ஹேண்டில் பார், ரொம்ப ஈஸியான ஒரு கம்ஃபர்டபுளான ஹேண்டில் பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க ஷார்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை டாலாக இருந்தாலும் சரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த ஹேண்டில் பாரை வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கேற்ற உங்களுக்கு பெஸ்ட்டான கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கிராஃபிக்ஸ் பார்க்கலாம். ஸோ கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு மினிமலான கிராஃபிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கார்பன் ஃபைபர் எடிஷனில். அதுவும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சில்வர் கலர் பார்த்தாலே ரொம்ப நல்லா இருக்கு. இன்ஜின் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் கார்ட் மாதிரி கொடுத்துருக்கிறது சில்வர் கலர் நல்லா இருக்கு.
அதை விட என்ன நல்லா இருக்குன்னா இந்த இடத்துல Yamaha அப்படின்னு எழுதியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இது ஒரு இன்ஜின் ப்ரொடெக்ஷன் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துல இருக்கிற அந்த கார்பன் ஃபைபர் அந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு. அதில் உங்களுக்கு R15M அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரேசிங் ப்ளூ கலரில் எழுதியிருக்காங்க. இந்த சில்வர் கலரில் பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ R15Mல பார்த்தீங்கன்னா 11 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த 11 லிட்டர்ஸில் எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும்? ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா 35-40க்குள்ளே உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து 155 சிசியாக இருந்தாலும் உங்களுக்கு 200-250 சிசிக்கு ஈக்குவலான ஒரு ரைடிங் வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும். இந்த 11 லிட்டர்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதுவும் நல்ல ஒரு எக்கானமியில் ரைட் பண்ணீங்க அப்படின்னா. அண்ட் இந்த பைக்குமே பார்த்தீங்கன்னா E20 கம்பேட்டபிள் தான் இருக்குது. அதனால உங்களால் அதாவது எத்தனால் 20% தாங்க இப்போ இருக்கிற எல்லா பெட்ரோல்லையும். ஸோ அதை வந்து நீங்கள் இதுலேயும் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் R15M அப்படிங்கிற எம்பளம் வந்து இதில் இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. இந்த எம்பளம் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது. அண்ட் இந்த பைக்கில் முக்கியமான நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா இதோட கிளஸ்டருங்க. ஸோ R15ல மற்ற வெர்ஷன் 4எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்சிடி கிளஸ்டர் டிஜிட்டலில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம் இதில் நான் ஏன் அத்தனை முக்கியமான விஷயம் போடுறேன்னா இது வந்து TFT கிளஸ்டர், அதனால தான் சொல்கிறேன். இந்த TFT கிளஸ்டர் ரொம்பவே வந்து நல்லா ரொம்ப பிரைட்னஸாக இருக்குது. அண்ட் ரொம்ப கலராக கொடுத்துருக்காங்க, கலர்டு கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், அப்புறம் ஃபியூல் ட்ரிப் பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ABS லைட், அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இண்டிகேஷன் கொடுக்குறது, நியூட்ரல் இண்டிகேட்டர், கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இதோட ஸ்விட்ச் கியர்ஸ். ஸோ இந்த கிளஸ்டரை நீங்க ஆக்சஸ் பண்றதுக்காக இந்த இடத்துல 4 ஸ்விட்ச் கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல இந்த ஹோம் பட்டன் இருக்கு இல்லையா, இது நீங்க அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ட்ராக் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த ட்ராக் மீட்டரில் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மீட்டராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இந்த ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லேப் டைமர், ஃபாஸ்டஸ்ட் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போயிருக்கீங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். அண்ட் இதில் உங்களுக்கு டைமரும் ஓடும். அண்ட் TCS ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமும் இதில் வந்து விசிபிலிட்டியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்புக்காக, அதாவது நீங்கள் ஒரு ட்ராக்ல ரன்னிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு ஹோம் பட்டனை திரும்பவும் நீங்கள் அழுத்தி பிடிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நார்மல் அந்த ஒரு ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர்லாம் இருக்கக்கூடிய இந்த ஒரு டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேஷன் எவ்வளோ நீங்கள் RPMல ரிவ்யூ பண்ணுறீங்கிறது இண்டிகேஷன் கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் நம்ம யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ்க்கு மேலே கேப் வந்து கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் கீ ஹோல்டர், கண்டிப்பாக எல்லா வருஷமும் கீ ஹோல்டர் இப்படியே தான் இருக்குது. கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் நல்லா இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜின் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் சிஸ்டம். ஸோ இது வந்து கில் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் வந்து ஆன் பண்ணுற அந்த ஒரு சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கிளட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் அண்ட் உங்களுக்கு கிளட்ச் லிவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சசரிஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேணும்னா நீங்கள் ஆக்சசரிஸில் இருக்கக்கூடிய கிளட்ச் லிவர்ஸ், அப்புறம் பிரேக் லிவர்ஸ் எல்லாமே நீங்கள் தனியாகவும் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்பன் எடிஷன் R15M பொறுத்த வரைக்கும் லுக் நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் குயிக் ஷிஃப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குயிக் ஷிஃப்டர் நான் காட்டுறேன். பை ஃபங்க்ஷனல், அதாவது பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் குயிக் ஷிஃப்டர். இது வந்து நீங்கள் அப் ஷிஃப்ட் பண்ணுறீங்க இல்லையா, மேலே நீங்கள் கியரை தூக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த குயிக் ஷிஃப்டர் ஒர்க் ஆகும். இது வந்து யூனி டைரெக்ஷனல் கிடையாது. ஸோ டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போதும் உங்களுக்கு இந்த குயிக் ஷிஃப்டர் ஒர்க் ஆகாது. அப் ஷிஃப்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த குயிக் ஷிஃப்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அதனால தான் பை ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க, பை டைரெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி யூனி டைரெக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்ஸ் அண்ட் டவுன் பண்ணும்போதும் உங்களுக்கு குயிக் ஷிஃப்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இப்போ ரியர் டயர் நம்ம பார்க்கலாம். ஸோ ரியர் டயர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 140/70 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு 140/70ங்கும் போது ரொம்ப ரொம்ப பெரிய வைடான ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பெரிய வைடான ரேடியல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கிரிப் வந்து சூப்பராக இருக்கும். ட்ராக்ல அதுக்கப்புறம் நீங்கள் ஹைவேல ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டயர் சைஸுங்க. அது கூட உங்களுக்கு 17 இன்ச்சில் ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் டயர் ஹக்கர் ரொம்ப சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. மேபி இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம். பின்னாடி வர்றவனுக்கு சேரோ இந்த மாதிரி தண்ணி தான் அடிக்காமல் இருக்கும். ஏன் நம்ம பில்லியன் ரைடர் மேலேயே வந்து அடிக்கும். அண்ட் உங்களுக்கு சின்னதாக ஒரு நல்ல பில்டு குவாலிட்டியான சூப்பராக இருக்குங்க இதெல்லாம். ஸோ உங்களுக்கு சாரி கார்டு இல்லை இந்த இடத்துல இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாமே பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸோ இதோட ஒரு யூஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் அலுமினியம் ஸ்விங் ஆர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதாங்க
அலுமினியம் ஸ்விங்காம். ஸோ நிறைய பேர் கேட்டது என்ன ஸ்விங்காம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் அலுமினியம் ஸ்விங்காம். பைக்கோட ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். பைக்கோட கண்ட்ரோலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் ஸ்விங்காம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அலுமினியம் ஸ்விங்காமும் இருக்கு. அது வந்து மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் போடுறது, அதாவது பார்த்தீங்கன்னா கிளச்சை பிடிச்சி நீங்கள் கியர் போடக்கூடிய இந்த ஒரு இடமும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஸோ லப்பரில் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ஃபுட் பெக்ஸ் எல்லாமே யமஹாவோட ஒரு ஐகானிக்கான அந்த ஒரு ஃபுட் பெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரைடருக்கும் சரி பில்லியனுக்கும் சரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ரியர் செக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரியர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான ரியர் செக்ஷன் தான். எல்இடி டெய்லைட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பிளிங்கர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் இருக்கு. ரொம்ப பெரிய டெயில் செக்ஷன் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஒரு மிட் சைஸில் உங்களுக்கு வந்து ஒரு டெயில் லைட் வந்து டெயில் லைட் அண்ட் டெயில் செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வந்து இந்த பைக்கோட ரியரில் இருக்கக்கூடிய டிஸ்க்குங்க. ஸோ ரியர் டிஸ்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 220 mm சிங்கிள் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, குயிக் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. அண்ட் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இதோட சேஃப்டி, இதோட நல்ல ஃபியூச்சர்ஸ்னு சொல்லலாம். அண்ட் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரொம்ப லாங்கான எக்ஸாஸ்ட் தான். இதுக்கு மேலே பிளாஸ்டிக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளாஸ்டிக் தான். இது வந்து பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க ஹீட் ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ரொம்பவும் வந்து சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்கு. இப்போ நம்ம எல்லாரும் கேட்கக்கூடிய சீட் கம்ஃபர்ட்டுங்க. R15 அப்படின்னு வந்தாலே சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரைடர் 100% கம்ஃபர்டபுளில் உட்காந்துட்டு நம்ம ரைட் பண்ணிட்டு போகலாம். ஆனால் இது வந்து ஃபார்வர்ட் லீனிங்கில் தான் நம்ம ஓட்ட முடியும். அண்ட் உங்களுக்கு டக்கின் பொசிஷன் தான் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து தைஸை வந்து இந்த இடத்துல நீங்கள் டக்கின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரைட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பில்லியன் ரைடர் கண்டிப்பாக சிட்டியில் ஓட்டினாலுமே கொஞ்சம் பார்த்து பத்திரமா நம்ம பிடிச்சிக்கிட்டு தான் உட்காரணும். அதுவும் நம்ம ரைடரோட ஒரு முதுகில் நம்ம சாஞ்சு உட்காந்து ஓட்டுற மாதிரி ரைட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் உங்களுக்கு ஏரோடைனமிக்ஸ் இந்த ஒரு சைடில் கவுலில் பார்த்தீங்கன்னா விவிஏ கொடுத்துருக்காங்க. அதாவது வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ விவிஏ டெக்னாலஜியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரோடைனமிக்ஸ் பாடி பேனல்ஸ் நீங்கள் பாருங்களேன். நான் உங்களுக்கு ஒரு ஆங்கிளில் காட்டுறேன். இதோட ஏரோடைனமிக்ஸ் பாடி பேனல்ஸ் எந்த அளவுக்கு ஷார்ப்பாகவும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்லீக்காகவும் இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஸோ இதில் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது இதோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் அப்படின்னு சொல்லலாம். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ரொம்ப ஃபுல் சைஸ் ஃப்ளை ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. விண்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து மேலே வந்து அப்படியே உங்கள் தலைக்கு மேலே போயிடும். ஆனால் நீங்கள் அதுக்கு ஃப்ரண்ட்டில் படுத்துக்கிட்டு, அதாவது ரொம்ப நீங்கள் வந்து ஃபார்வர்டில் லீன் பண்ணி ரைட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த கண்டிப்பாக அந்த ஃப்ளை ஸ்க்ரீன் வந்து ஒர்க் ஆகும். மற்றபடி அது எதுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கார்பன் எடிஷன் R15M 2025 அப்டேட்டட் மாடல் 2,30,000 ஆன் ரோட் ப்ரைஸுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. நம்மளுடைய சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு சென்ட் பண்ணுங்கள் R15 பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு.